மூத்தவன் அம்மாயி. அக்கா அவர் இல்லாமல் எனக்கு 10 வந்து போல இருக்கு. 10 நாள் 10 வாசவர் இருக்கா. ஆமா அப்படித்தான் இருக்கும். பொம்பளைங்க ஆம்பளைங்க போயிட்டாங்கன்னா திருப்பி பிடிச்சமே இருக்கும். ஒத்தையில வீட்டுல இருக்காங்க. வேலையில இருந்தாங்கன்னா போயிட்டு படக்கு மதியானம் நைட்டு வந்துடுவாங்க. இருந்தாலும் வீட்டுக்கு கூடயே இருந்தனால செய்யல பயமா இருக்கும். வெறுக்கு வெறுக்கு வெறுக்குன்னு இருக்குமா? இல்லே சாப்பிட்டேடா டிவி போன் போடாம இன்னும் தூங்கலையாடா நீ? வந்ததுக்கப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் போன் போடுவாடா. போன் போடல. என்ன போட்டுருக்க? சும்மா போய் போட்டுட்டேன். சாப்பிட்டானா? என்னடா சாப்பிட்ட? இல்லையே உன் ஃப்ரெண்டு இல்லை லைஃப் வந்து அம்மாவுக்கு லைஃப் கொடுத்து. ஆமா நாங்க தோசை ஊத்திக்கிட்டு இருக்கேன்டா. செய்ய சாம்பார் இருந்துச்சா அதனால தோசை ஊற்றுவோம். முதல்ல சோறு தான் ஆக்குவோம் பார்த்தோம்டா. சாம்பார் நிறைய இருக்கு. இதுக்கு வேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி தோசை தான்டா கேட்பேன். இந்த மாதிரி தோசை தானே உனக்கு வேணும். முருகலா வைய போறேன் நான். இல்லைன்னா அப்பா அவனுக்கு நல்லா செஞ்சு கொடுப்பேன். நான் வந்துட்டேன்னா அப்பா முதலே சுடு கொடுப்பேன். இந்த என்னமோ போட்டேன் சிஸ்டர் காணும். நாத்துல நீ மயங்கிட்ட பேசுறதுனால உங்களுக்கு காணும். என்னடா போட்டிருக்கேன்? என்னடா போட்டிருக்க? அம்மாவுக்கு படிக்க தெரியாதடா. பிரியாணி சாப்பிட்டானா? தர என்னடா பிரியாணி சாப்பிட்டா? அவங்களுக்கு தம்பி இல்லாம அந்த வந்துட்டாங்கல்ல அக்கார. அவர் போகும்போது நீங்கள் 2 பேரும் பண்ணுறீங்க. அவர்கள் வேற என்று எனக்கு முத்தம் தந்து விட்டு போனார். ஆமா இருக்கனால மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. மிஸ் பண்ணுவாங்க 10 நாள்ல. அம்மா வீட்டுக்காரங்க மிஸ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு போர் அடிக்கும். படிடா இனிமே ஒருத்தன் முடிஞ்ச ஒருத்தான். நாளைக்கு ஸ்கூலா சிஸ்டர்? உங்களுக்கு லீவா? தம்பிக்கு இதே கவலை இருக்கும்ல போயல. ஆமா வீட்டுக்காரங்க விட்டுட்டு பிரிஞ்சிருக்காங்க. வேலைன்னா அப்படித்தான் இருக்கும். சரியா 10 நாள் ஓடி போயிடும். அது நம்மள மாதிரி வேலைன்னா போயிட்டு வந்து போன் இருக்கு என்னமோ இருக்கா. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. பொங்கல் வளர்த்து இப்பெல்லாம் வாழ்த்துக்கள்லாம் நீங்க இப்போ வாட்ஸ்அப்ல எல்லாம் அனுப்பி விட்டுருவீங்க. அப்பெல்லாம் அப்படி கிடையாது. அப்பதான் அக்கா நான் என்னையும் கூட்டிக்கிட்டு போங்க என்று சொன்னேன். அவர் நான் என்னையும் கூட்டு போகட்டா நானும் அடி கூட போறேன் அப்படின்னு கேட்டாங்களா? நம்ம வேலை விஷயம் போறதுனால கூட்டு போக முடியல. நான் அனிமூனா போறேன்னு கேட்டேன். நாளைக்கு வேலை லீவு. லீவா? சரி சரி சந்தோஷம். நாளைக்கு லீவுனா ரொம்ப போர் அடிக்கும். நான் அப்பயே சொல்லிட்டேன்ல லீவுனா ரொம்ப போர் அடிக்கும். வேலைனா கூட ஒன்றும் தெரியாது. மதியானம் வரைக்கும் பொழுது ஓட்டிடும். கூடயே இருந்தவங்க பிரிஞ்சு இருந்தா ஒரு மாதிரி. அது இப்பெல்லாம் ரொம்ப இதா இருக்கும்.